இழப்பும் ஏமாற்றமும் ஏதாவது நம்ம இழந்தா கண்டிப்பா வருத்தம் வரத்தான் செய்யும். ஏமாந்தோம்னா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இந்த இழப்பும் ஏமாற்றமும் எதனால் வருது அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சோம்னா, எப்போது நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுகின்றோமோ அப்போது இழப்பு ஏற்படுகின்றோம். இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா நாம ஏமாறவும் தயாராயிட்டோம் அல்லது ஏமாறக்கூடிய நிலையில் பலவீனமா இருக்கோம்னு அர்த்தம். அதனால எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவருக்கு இழப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. அவங்க எப்பொழுதுமே எது இருக்கின்றதோ அதை வைத்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வார்கள். அதுல கவனம் இருந்தா போதும். இழப்பதற்கு என்ன இருக்கு, ஏமாறுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லவே இல்லை. விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். இழப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.